அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் 1 kg வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். வெஜிடபிள் பிரியாணி நம்ம செய்யும்போது அது கூட கொஞ்சம் நான்வெஜ்ஜும் சேர்த்து நம்ம செஞ்சோன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். நான் இன்றைக்கி மட்டன் கீமா, அதாவது மட்டன் கொத்துக்கறி சேர்த்து செய்ய போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். இதே சேம் மெத்தடில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ். அடுத்தது ஒரு பவுலில் நம்ம பட்டாணி ஊற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம பீன்ஸும் கேரட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காக கேரட்டும் இந்த ஷேப்பில் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் ஒரு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷேப்பில் உங்களுக்கு காய் எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் பீன்ஸ் 1/4 கிலோ, கேரட்டு ஒரு 150 கிராம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 கிலோ பிரியாணி செய்கிறோன்னா 250 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம். 3 பிரியாணி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துருக்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ ஒரு நிமிஷம் வெங்காயம் நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் மட்டன் கொத்துக்கறி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நம்ம வெஜிடபிள் பிரியாணியில் இந்த மட்டன் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவு இந்த கப்பில் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மட்டன் போடலன்னா சேம் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கி ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். நம்ம இப்படி மூடி வைக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும் நம்மளுக்கு வெங்காயம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சக்தி மசாலா சேர்த்துக்கோங்க, அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த மட்டனில் போட்டு ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புதினா இலை, மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா வதக்கிக்கணும். வதக்கி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, அடுத்தது பட்டாணி சேர்த்துடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக
உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த காயில் எல்லாம் இந்த மசாலா போட்டு வர மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த காய் வந்து வேக வைக்கணும். நீங்கள் வந்து இதுலேயே தண்ணி நீங்கள் ஆட் பண்ணி வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் குக்கரில் ஒரு 1லேருந்து 2 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. அப்படியே இந்த மசாலாவோட நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இதுலேயே வேக வைக்க போகிறீங்கன்னா தண்ணி வந்து நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்கன்னு அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தம் பிரியாணி செய்ய போகிறோம், அதுக்காக தண்ணி வந்து கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், குக்கரில் சேர்த்துட்டேன். 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர்லேருந்து மறுபடியும் சட்டியில் மாற்றி வச்சு இப்போது வெஜிடபிள்லாம் வெந்துச்சான்னு பார்த்துடலாம். நல்லா வெந்துடுச்சு, எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அஞ்சு கப் அரிசிக்கு நம்ம 8 கப் தண்ணி சேர்க்கணும். 5 கப் அரிசிக்கு டபுள்னா 10 கப் வரும். நம்ம வந்து 2 கப் கம்மி பண்ணிவிட்டு 8 கப் சேர்க்கணும், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன். லெமன் ஜூஸ் வந்து அதில் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி நம்ம கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். இப்போ ஊற வச்ச அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அடியிலிருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ மூடி வச்சிடலாம். நடுநடுவில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடியிலிருந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி இருக்கணும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலை மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ ஒரு காட்டன் துணி தண்ணியில் நனைச்சி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி அடியில் யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 20 நிமிஷம் தம்முக்கு விட்டுடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணலாம். ஸ்டவ் வந்து லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுடலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க. இப்போ வந்து நம்ம எப்போவுமே பிரியாணி செய்யும்போது உடனே சர்வ் பண்ணக்கூடாது. ஒரு 1/2 அன் ஹவர் இது விட்டுட்டு அப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் ஆனியன் ரைத்தா, புதினா சட்னி இல்லைன்னா பிரிஞ்சால் சட்னி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.